உலகெங்கும் வாழும் வாராகி டிவி அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள். மாதங்கள்ல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம், மனிதர்களுடைய கர்மாக்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான மாதம். 3 விதமான கர்மாக்களை தீர்க்கிறது. புரட்டாசி மாசம் தான் மாழையபட்சம் வருது. இந்த மாழையபட்சம் சொன்னா பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மாவை செய்கிறோம். மாழையபட்ச காலம், மாழையபட்ச அமாவாசைன்னு சொல்லி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை செய்கிறோம். இரண்டாவது விஷயம் நவராத்திரி. இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் பெற்று நம்முடைய கர்மா தீர்கிறது. இந்த இரண்டையும் செய்துட்டோம்னா மூன்றாவதாக நமக்கு உள்ள மிகப்பெரிய அனுக்கிரகம் புரட்டாசி மாசம் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமைகள். ஆகவே பெருமாள் வழிபாடு செய்வோம். இந்த 3 கர்மாக்களும் கலந்திருக்கக்கூடிய ஒன்று முடித்து அடுத்தது செய்யறோம். அப்படிப்பட்ட அற்புதமான மாசம். இந்த மாசத்துல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. இந்த புரட்டாசி மாசத்துடைய தனிச்சிறப்பு புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. இதனால என்னென்ன நன்மை தீமைகள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் தெய்வம். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்களுடைய 3வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. மேஷராசிக்காரா என்னென்ன நம்ம முயற்சி பண்றோமோ எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். இளைய சகோதரத்தால சில நன்மைகள் ஏற்படும். இதே காலகட்டத்தில் நம்முடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். 6ஆம் இடத்துல சூரிய புதன் இருக்கிறதும் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை உருவாக்கி தரும். அதையும் மறக்க முடியாது. சார், யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பண்ண போறது இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னா அருமையான வேலை அமையும். புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்சமா இருக்கார். அப்படிங்கும் போது இந்த நவீன காலத்துல நவீன வேலைகள் இளைஞர்களுக்கு கிடைக்க போறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல முன்னேற்றம் இளைஞர்களுக்கு ஏற்படும். சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் தனிச்சிறப்பா இருக்கு. அப்ப பெண்கள் இந்த மாதத்தை மகிழ்ச்சியா கொண்டாட போறா. தன்னுடைய தோழிகள், உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு அனைவரையும் சந்திக்கக்கூடிய யோகமும் ஒரு மகிழ்ச்சியும் பெண்களுக்கு ஏற்பட போறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புதன் பகவான் 6ல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தையும் மனசுல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு புதன் பகவான் துலாத்துக்கும் பயிற்சி அடைவார். இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த காலத்துல வியாபார பெருமக்கள் எதிர்பார்க்கிற கடன் உதவி கழிச்சு பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணினா இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆதிகேசவ பெருமாள். ஆதிகேசவ பெருமாளை புதன்கிழமைகளில் சேவிக்கிறதும் சனிக்கிழமைகள்ல நமஸ்காரம் பண்றதும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிகளை மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாசம் புரட்டாசி மாதம். எப்பெல்லாம் புதன் பகவான் நன்னா இருக்காரோ அப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். 2ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் புதன் பகவான் ஆதிபத்தியம் பெற்றவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த புதன் பகவான் பஞ்சமத்திலே உச்சமடைந்து இந்த மாசம் துவங்கிறது. செய்தொழில பெரிய வளர்ச்சி. இதனால் வரைக்கும் தேங்கி கிடந்த பிசினஸ் எல்லாம் நம்ம நல்லா டெவலப் பண்ண போறோம். அது டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியே இந்த மாசம் கிடைக்க போறது. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு பலருக்கு வாய்ப்புகளும், பல் மருத்துவம் படிச்சவாளுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பும் தைரியமும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். வழக்கறிஞர்களுக்கு இந்த மாசம் பெரிய வளர்ச்சியை தரப்போறது அப்படின்னு இருக்கு. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கு. மலையப்ப சுவாமியை நமஸ்காரம் பண்றவா விடாம மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா வெற்றியை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த சுகர் கம்பெனி இருக்கக்கூடியவர்கள் ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் சிலருக்கு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நெருக்கடி இருந்துன்னு இருக்கும். சனி பகவான் இப்ப வக்கரமா இருந்துருக்கார். இப்போ குரு பகவானுடைய வக்கரத்தை வேற பார்க்கும்போது நம்மளுடைய
வாழ்க்கையில வேலை விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பண விவகாரங்களில் ஏமாந்து போறதுக்கும் சிலருக்கு வாய்ப்பு. வெளியிடத்துக்களை பணம் கொடுக்கும், அந்த கொடுத்த பணம் திரும்ப வருவது கஷ்டமா இருக்கும் சிலருக்கு. அதுவே விலை உயர்ந்த நகைகள் அணிஞ்சுன்னு வெளியே போறது, பண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கிறது நல்லது. வியாபாரம் செழிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல மாசம். இந்த மாசத்துல நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப நன்மைகள் இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்துல உபய ராசி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் நமக்கு ஒரு நண்பரா கிடைச்சா நமக்கு யோகம். வாழ்க்கையில யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சமாதானம் பேசணும் அப்படின்னா ஒரு மிதுன ராசிக்காரர் இருந்து அவர் நமக்கு சமாதானம் பேசி 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்றதிலே வல்லவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சமா இருக்கார். நிறைய பேருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், புதுசா கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், புதுசா 2 வீலர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசையில இப்ப நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நேரம். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு சில பேர் பிசினஸ் பண்ணுவாங்க, அவர்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டங்கள். உங்க பிசினஸ்ல என்ன டார்கெட் இருக்கோ அதை இப்ப அச்சீவ் பண்ண முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கார். மிதுனராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. ஒரு சினிமால இருக்கா, நாடகத்துல இருக்கா அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியே இந்த காலகட்டம் கொடுக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த விஷயங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இது யோகமான நேரம் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி உங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இப்ப அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவார்கள். அவங்க படிக்கக்கூடிய படிப்பு, அவங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கிறது, அதெல்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப திருப்தியா இருக்கும். சார் கையில பணம் வருது, நிக்கலையே சார் எனக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர். சார் பண வருமானமே எனக்கு பத்தல சார் அப்படிங்கிறவங்க சில பேர். இவர்களுக்கு எல்லாம் நல்ல பண வருமானம் வந்து ஒரு மகிழ்ச்சியான மாசமாக இந்த புரட்டாசி மாசம் இருக்க போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள். அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். எனதருமை கடகராசி அன்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்துல சனி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. புதுசா வேலை தேட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கக்கூடிய பல கடகராசிக்காரர்கள் உண்டு. இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்க, மனோ தைரியம் கூடும். இந்த மனோ தைரியத்தினால நல்ல வருமானம் கூடும். புதுசு புதுசா தொழில் செய்யணும், புதிய தொழில்களை செய்வதில் ஒரு ஆர்வம் காட்டுறது, அதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அப்படின்னு பயணங்கள் கைகூடக்கூடிய காலம். அது ரொம்ப சாதகமா நமக்கு இருக்க போறது. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது பொருளாதார விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீட்டுல விலை உயர்ந்த பொருட்களை வச்சுக்கிறவா ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வளர்ப்புல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வதும் கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே நேரத்துல படிப்புல ஒரு நல்ல வளர்ச்சி, குறிப்பாக பெண் குழந்தைகள் நல்ல பெயரும் புகழும் பெறக்கூடிய காலம். இதுல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி வருது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், வில்லா வாங்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. சோ இந்த மாதம் புதுசா வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்து இருக்கிறவர்களுக்கு சில வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்ப உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர். சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணரை வழிபடுறது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நிறைந்த மாதம். ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து கன்னிராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்துல நல்ல தனப்புழக்கம் இருக்கும். சரி, எனக்கு சரியாவே வருமானம் வரல அப்படிங்கிற வாழ்க்கை இப்ப நல்ல வருமானம் வரப்போறது. ஆனால் வேலையில கான்சென்ட்ரேஷன் குறையும். இதுதான் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில கான்சென்ட்ரேஷன் குறையும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு, பொருளாதார வளர்ச்சி இருக்கு, பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அதாவது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இப்ப வரப்போறது. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டு பையன் சரியா படிக்கலையே நினைச்சுக்கிட்டு இருப்போம், இப்ப திடீர்னு படிக்க ஆரம்பிப்பாங்க. செய்தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் திருப்திகரமா இருக்கும்.
நல்ல புகழ் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய மாதமா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமையிறது. கணவன் மனைவி உறவில் அப்பப்போ சில மனக்கசப்புகள் வந்துட்டு போகும். அது விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிங்கப்பெருமாள். சிங்கப்பெருமாள் வழிபடுவோம், நன்மைகள் நடக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில தான் இப்ப சூரியன் புதனும் ஒன்று சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இந்த மாசம் நடைபெறுகிறது. ராசிக்கு அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இப்ப ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கும், வெளிநாடு போகணும், அந்த ஆசை கூடி வரும். கன்னிராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்புல ஒரு தடை இருந்து நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு படிப்பு தடையாவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நல்லா படிக்கக்கூடிய ஒரு யோகம் கூடி வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அனுகூலம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். இப்பதான் மனைவிக்கு என்ன வேணும் அப்படின்னு காது கொடுத்து கேட்போம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பினான்சியல் டெவலப்மெண்ட்டை பார்ப்போம். அதே மாதிரி ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரும். பெண்களுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய அற்புதமான நேரம். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். அரசு ஆதரவு கிடைக்கும். தொழில்துறையினருக்கும் அரசு ஆதரவு உண்டு. நிறைய முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை சொக்கநாதர். அவருடைய அனுக்கிரகம் உண்டு உங்களுக்கு. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலம் இது. உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். செல்வ செழிப்பு மனசுல வரும். மன உறுதி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு மன உறுதி இருந்தா போதுங்க, அது நம்ம ஜெயிச்சிட முடியுமே. குறிப்பாக பெண்களை பார்த்தீங்கன்னா இப்பதான் கார் ஓட்ட கத்துக்கிறது, 2 வீலர் ஓட்ட கத்துக்கிறது, அதுல நல்ல தைரியமா கத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன், பாதகாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல சென்று அமர்வது மிக நல்லது. அப்ப உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு சார்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் நல்ல முறையில கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கூடி வரும். வெளிநாட்டுல போய் கல்வி பயிலக்கூடிய யோகம் மிகச்சிறப்பா இருக்கு. வியாபாரிகளுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள்லாம் மிகச்சிறப்பா இருக்க போறது, நல்ல முன்னேற போறது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சோ துளாராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள் வளரக்கூடிய மாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாசத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு சமயபுரம் மாரியம்மனை நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா புரட்டாசி மாதம் வெற்றிகரமான மாசமா இருக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசிக்கு லாபத்துல லாபாதிபதி உட்கார்ந்து இருக்காரு, ரொம்ப விசேஷம். இந்த லாபாதிபதி என்ன பண்ண போறார்? பிசினஸ்ல பெரிய லாபத்தை தருவார். அதே நேரத்துல நம்முடைய தேக ஆரோக்கியம், ஒரு பிசினஸ்ல லாபம் வருது, அதை அனுபவிக்க வேண்டாமானங்க. தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரும் இருக்கு. அது விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வக்கர நிலையில் நமக்கு போக போகிறார். அப்போ இதை எல்லாமே பார்க்கிறோம். இந்த மாசத்துடைய இறுதியில அவர் வக்கர நிலைக்கு போக போறார். சனி பகவான் ஆல்ரெடி வக்கர நிலையில இருக்கார். ஆகவே நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவ கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நான் சொல்றதான் என் பையன் கேட்கணும் அப்படின்னு நம்ம பிடிவாதம் முடிக்க கூடாது. அவங்க சொல்ற கருத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். பிசினஸ் ரீதியா பெரிய வளர்ச்சி வருவதும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வருவதும் உண்டு. சிலருக்கு இந்த காலகட்டத்துல தொண்டை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு தலைதூக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு நிறைய நன்மைகள் தரும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் பாருங்க, 6ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல சனி வக்கரம். அப்ப இந்த எப்படி இருக்க போறது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் முதலும் சேர்ந்து அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம். பெரிய அளவுக்கு பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமான நேரம் இது உண்டு. அதே நேரத்தில் சிலருக்கு பேச்சில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பா அப்படின்ற பிசினஸ் பல பிள்ளைகள் எடுத்து பண்ணுவாங்க. இந்த பிசினஸ் பெரிய அளவுக்கு பண்ணக்கூடிய யோகம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சில தடைகள் விலகும். அப்படிங்கிறதுனால
படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணதும், குறிப்பா 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவது நல்லது. மனசுல அப்பப்போ சந்தேக எண்ணங்கள் வருவதனால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வரலாம். அந்த சில பிரச்சனைகள் வராதபடி நீங்க பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படி இருந்தாலும் சிலருக்கு இந்த வயிற்று தொந்தரவுகள் இருக்கு, கடன் உதவிகள் கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரமும் இது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. எனதருமை மகர ராசி என்பர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அப்பாவுடைய முன்னோர்கள் அந்த சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அது கிடைக்கக்கூடிய யோகம், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம், ஃபாரின்ல போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டோடு வர்த்தக தொடர்பு வச்சுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்காரு. அப்போ நம்மளுடைய பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணுமே. நாமளே பேசுற பேச்சுனால வம்ப விலை கொடுத்து வாங்க கூடாது. பேச்சுக்கள்ல கூடுதல் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. நீங்க பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்ணாலும் சரி, பினான்சியல் செக்டார்ல இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, மணி டிரான்சாக்சன்ல எச்சரிக்கையா இருங்க. ஆன்லைன் ஃப்ராட்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு. ஆகவே எந்த ஒரு செய்தி வந்தாலும் இந்த செய்தியை ஆராயாம யாருக்கு பணம் அனுப்புவதெல்லாம் செய்திடாதீங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு மிகச்சிறப்பு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஏற்றமான மாதம் இது. உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதத்துல கொஞ்சம் சிலருக்கு ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய மாதம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா, அவருடைய வழிபாடு நன்மைகளை தரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய், முருகப்பெருமான வழிபடுங்கோ. அந்த புரட்டாசி மாதம் பல நன்மைகளை தரும். ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். அப்ப சனிக்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு, புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் நீங்க செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்கும். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள். அஷ்டமாதிபதி வலுக்கிறார். இது நல்லது இல்லை. அது பொதுவா அப்படி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். பொதுவா சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுல எச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாத இறுதியில நமக்கு வக்கரமாகிறார். அதனால பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருந்தோ. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய மாதம். வேலை பார்க்கிற இடத்துல யாரையும் பகச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பொறுமை பொறுமை பொறுமை, அதுதான் தாரக மந்திரமாக இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு தருவதனாலே காமாட்சி நமஸ்காரம் பண்ணுங்கோ, உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும், சில 4ஆம் இடத்துல செவ்வாய், சில நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யலாம், எச்சரிக்கை தேவை இந்த மாதத்துல. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வேலை மாற்றம் குறித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் சேரும். கைகளில் வலி, உடம்பில் வலி, மனசுல கொஞ்சம் தெம்பு குறைகிறது, அதெல்லாம் இருக்கும். எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களை விட்டுக் கொடுக்கும் போது பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் பெருக இந்த புரட்டாசி மாதத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கட்ரமணர். வெங்கட்ரமணரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.